அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்தினார்கள். அப்போது, நிச்சயமாக அல்லாஹ் ஓர் அடியாருக்கு இவ்வுலகத்திற்கும் தன்னிடம் உள்ளவற்றிற்கும் இடையே ஏதேனும் ஒன்றை தேர்வு செய்து கொள்ள வாய்ப்பளித்தான். அந்த அடியாரோ அல்லாஹ்விடம் உள்ளவற்றையே தேர்ந்தெடுத்துக் கொண்டார் என்று கூறினார்கள். இதைக் கேட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதார்கள். அல்லாஹ் ஓர் அடியாருக்கு இவ்வுலகத்திற்கும் தன்னிடமுள்ளவற்றிற்கும் இடையே தேர்வு செய்ய வாய்ப்பளித்து அவர் அல்லாஹ்விடம் உள்ளதை தேர்ந்தெடுத்துக் கொண்டதற்கு இந்த முதியவர் ஏன் அழுகிறார் என்று நான் எனக்குள் சொல்லிக் கொண்டேன். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அந்த அடியாராக இருந்தார்கள். எங்கள் அனைவரையும் விட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே அதிகம் அறிந்திருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அபூபக்கரே, அழவேண்டாம். மக்களில் தம் தோழமையாலும் தம் பொருளாலும் எனக்கு மிக அதிகமாக வாரி வழங்கியவர் அபூபக்கர் ஆவார். என் உம்மத்திலிருந்து, சமுதாயத்திலிருந்து ஒருவரை நான் கலீலாக், உற்ற நண்பராக ஆக்கிக் கொள்வதென்றால் அபூபக்கரைத்தான் ஆக்கிக் கொண்டிருப்பேன். எனினும் இஸ்லாமிய சகோதரத்துவமும் அதன் நேசமுமே நமக்கிடையே உள்ளது. பள்ளிவாசலில் அபூபக்கருடைய வாசலைத் தவிர வேறு எந்த வாசலும் திறந்திருக்க வேண்டாம். அனைத்தும் அடைக்கப்பட வேண்டும்.